ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இது நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் எம்னா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சூப்பரா மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஸோ மகிழ்ச்சியோடவே இன்னைக்கான ஒரு கதை இது என்ன அப்படின்னா, கதையில வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு அந்த வரலாற்றில் சம்பவத்தில் இடம்பெற்ற நபர்களுடைய பேர்கள் தெரியல. ஆனால் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 அந்த மாதிரியான காலகட்டங்கள். அப்போ வந்து டென்னிஸ் உலகில் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அப்புறம் அவருடைய உச்சகட்டம் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு அவர் திரும்ப ஓய்வெல்லாம் அறிவித்த நிலையில் இருக்கிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. பெண்கள் வெறும் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் மட்டுமே இருக்க வேண்டியவர்கள், அவர்களால் வேறு எந்த செயலும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு கொடுத்தா வந்து ஆட்கள் எப்பவும் போல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சில பேர் ஆமா அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்பவே இன்னும் நம்ம இவ்வளோ அறிவியல் பூர்வமாக வளர்ந்திருக்க நிலையிலையும் சில இடங்களில் பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த காலகட்டம் யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு அது அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த காலகட்டத்தில் 2 வீராங்கனைகள் வந்து டென்னிஸ்ல அவங்க பெரிய ஜாம்பவனா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 மகளிரும் நீ ஏன்னா என்னோட பந்தயத்துக்கு வா, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், நான் ரிட்டையர்டாக இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்க இப்போ வந்து உங்களுடைய பீக்ல என்ன பண்றீங்க இருக்கிறீங்க, என் கூட பந்தயத்துக்கு வாங்க, நான் உங்களை என்ன பண்றேன் பீட் பண்ணி காட்டுறேன். அந்த 2 பெண்ல யாருனாலும் என் கூட என்ன பண்ணுங்க போட்டிக்கு வாங்க, இவர் என்ன பண்றாரு கூப்பிடுறாரு இருந்தாலும். அப்போ அதுல ஒரு பெண்மணி இதெல்லாம் பொருட்டாவே என்ன பண்ணல மதிக்கல, ஏதோ சொல்லிட்டு போயா அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. இன்னொரு பெண்மணி போட்டிக்கு அக்செப்ட் பண்ணி என்ன பண்றாங்க, மதர்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுது போட்டி நடக்குதுன்னு பார்த்தா இவர் பயங்கர ஆக்ரோஷமா விளையாடி என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். சொன்ன மாதிரி சொன்ன உடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெண்கள் வந்து எந்த வேலை செய்யவும் தகுதியற்றவர்கள், எதுக்குமே லாய்க்கு கிடையாது, அவங்க வந்து வெறும் சமையல் அறையில தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு திரும்ப என்ன பண்றாரு பயங்கரமா சொன்னேன். அந்த இன்னொரு பெண்மணி மொதல் வந்து இவங்க கண்டு காணாம போனாங்களே, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி வாயா பாத்திரலாம் நீயா நானான்னு சொல்லி என்ன பண்றாங்க, போட்டி கூப்பிடுறாங்க. போட்டி நடக்குது. போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும், அப்படி இப்படி நடக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்ததுக்கு மத்தியில அவர் ரொம்ப லேசா இருந்திருப்பாரோ. அவர் லேசா இல்ல, அவர் எப்பவும் போலதான் விளையாண்டாரு. இந்த அம்மா புலி மாதிரி விளையாடிச்சு பாருங்க ஒரு ஆட்டம். அவரால் தாக்கு பிடிக்க முடியல. எல்லாம் டைரக்ட் செட், நேர் செட்ல அதாவது வின் பண்ணியாச்சு. நேர் செட் அப்படிங்கிற மீன்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த 3 ரவுண்ட் 4 ரவுண்ட்ல என்ன பண்ணல போகல, 2 செட்டு 2மே டைரக்ட் செட்ல அவரை வந்து பாயிண்டே கொடுக்காம இந்த பெண்மணி என்ன பண்ணுச்சு, வின் பண்ணிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் அசால்ட்டா நினைக்காதீங்க, நீங்க எதை முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதை அவங்களால எளிதில் என்ன பண்ணுவாங்க, முடிச்சு காட்டுவாங்க. அப்புறம் தான் நினைச்சா நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் இருந்திருக்கலாம் அப்படின்னு. நம்மளே வரலாற்றுல நடந்த ஒரு நிகழ்வு, நம்மளே வாய் கொடுத்து நம்மளே நம்ம வந்து அசிங்கப்படுத்தி கொண்டோம் அப்படின்றத அவர் உணர்ந்திருப்பார் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே.
ஆலய தரிசனம் பார்த்துட்டோம். இன்றைய நாளை சூப்பரா தொடங்கியாச்சு. கண்டிப்பா. இது உண்மை நிகழ்வா இருந்தா கூட யாரையும் நம்ம வந்து இழிவாக நம்ம நினைக்க கூடாது அப்படின்றத தான் நீங்க சொன்ன அந்த உண்மை சம்பவத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் அல்ல அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு டாபிக் நமக்கு எப்படி? ஸோ எனக்கு என்னன்னா அந்த ஒரு நிகழ்வுல இருந்து அந்த பெண்ணிடம் இருந்த மன வலிமை. ஆமா, ஸோ அப்போ நமக்கு அந்த மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியம். அப்போ நாம் மன வலிமை கொண்டவர்களா இல்லையா, சில விஷயங்கள் சில நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். நான் மன வலிமை உடையவள் இல்லை, என்கிட்ட மன வலிமை இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்கள் இந்த மாற்றங்களை பார்த்து நமக்கு பயம் வரும். ஆமா, ஒரு வேலையில் இருப்போம், அந்த வேலை திடீர்னு வேலையை விட்டு நம்மளை அனுப்பிட்டாலோ இல்லை நம்ம வேறு வேலை தேட வேண்டிய ஒரு சூழலோ, இல்லை ஒரு வீட்டில் குடியிருக்கையில் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய சூழலோ வர்றப்போ, ஐயோ வீடு எங்கே தேட போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னிடம் மன வலிமை என்பது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மாற்றங்களை கண்டு நான் என்ன பண்ணுறேன், பயப்படுகிறேன். ஆனால் மன வலிமை உடையவர்கள் எத்தகைய மாற்றங்களை கண்டும் அவங்க பயப்பட மாட்டாங்க. எனக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி. ஸோ அப்போ இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுதெல்லாம் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அந்த மாதிரியா அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்கிட்ட இருந்தால் நான் மன வலிமை உடையவன். கண்டிப்பா. இல்லை நான் அதை பார்த்து அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் அப்படின்னா என்கிட்ட மன வலிமை என்பது கிடையாது. ஓகே, இதை நம்ம தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டுச் செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே. அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் எசாயா புத்தகத்தினுடைய 38வது அதிகாரத்தினுடைய வரிகள் நமக்கு இன்று பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எசாயா புத்தகத்தின் 38வது அதிகாரத்தில் அரசர் எசேக்கியா தன்னுடைய வாழ்நாள் திடீரென முடிவுக்கு வருகிறது. தன்னுடைய வாழ்நாளில் அவர் இனி கடவுளை காண முடியாது, இந்த உலகத்தில் கடவுளோடு கொண்டிருந்த நல்லுறவில் அவர் நிலைத்திருக்க முடியாது என்கின்ற ஒரு ஆற்றாமையும், அதே போல கடவுள் தன்னுடைய வாழ்நாளுக்கு அதிபதியாக இருக்கிறார், எல்லா மனிதருடைய வாழ்நாளும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன. ஆகவே இறுதியாக தன்னை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற எசேக்கியா நம்பிக்கையோடு ஆண்டவர் தன்னை காத்தருள்வார் என்று சொல்கின்ற அருமையான ஒரு பதிலுரை பாடலை இன்றைய நாளில் நாம் பெற்றிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்நாளினுடைய நிறைவிலுமே அந்த மனிதர் ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கின்றார். பல மனிதர்கள் சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய தவறியதை நினைத்தும், அதே போல செய்த பாவங்களை நினைத்தும் இறுதி நாட்களிலே வருத்தப்படுவார்கள். இன்றைய இந்த பதிலுரை பாடலில் பார்க்கிற பொழுது எசேக்கியா அரசர் தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதை நினைத்து ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். அங்கு பார்க்கின்றோம், முதலாவதாக திடீரென அந்த இறப்பு வருகிறது என்பதை சொல்வதை காட்பதை போல நண்பகலில் திடீரென அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது என்று சொல்கிறார். அதாவது திடீரென அந்த முடிவு வரப்போகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம்,
எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும். ஆகவே தயார் நிலையில விழிப்புணர்வோடு ஒரு மனிதர் செயல்பட வேண்டும் என்பதை இந்த மதுரை பாடல் நல்ல தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றியவராக கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு செயல்பட்டு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த வரிகள் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து, எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும் இதோ அந்த திருடனைப் போல வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பது இன்றைய இந்த மதுரை பாடலாம் நமக்கு தெள்ள தெளிவாக. இரண்டாவது, அவர் சாவின் படுகொலையை நோக்கி போகின்றார் என்று சொல்கிறார். அந்த சாவின் படுகொலை என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது கடவுளை காண முடியாத ஒரு நிலை, இறப்புக்கு பிறகு வருகின்ற ஒரு நிலை. அதே போல தொடர்ந்து அவர் சொல்கிறார், வாழ்வோரின் நாட்டினில வாழ்கின்ற இந்த உலகத்துல நான் ஆண்டவரை புகழ முடியாது என்று சொல்கிறார். வாழ்வு இருக்கிற வரைக்கும் கடவுளோடு தொடர்பு கொண்டு கடவுளை புகழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதை சொல்கிறார். ஆனால் நமக்கோ தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய அந்த நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு பரிசளித்து இருக்கிறார். ஆகவே இந்த அரசர் சொல்வதைப் போல இதோ இந்த நாட்டில இந்த உலகத்துல இனி நான் ஆண்டவரை காண முடியாது, அவரை புகழ முடியாது, போற்ற முடியாது என்று ஒரு ஏக்கத்தோடு சொல்கின்றார். ஆனால் நாமோ தொடர்ந்து ஆண்டவரை புகழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். நிலை வாழ்வுக்கும் அவரை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தை தாண்டி நிலை வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களிக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையில நாம் இந்த உலகத்திலும் கடவுளை புகழ்வோம், இனி நிலை வாழ்விலும் அவரோடு இருப்போம், அவரை முகமுகமாய் பார்ப்போம், அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கையில இந்த உலக வாழ்க்கையை ஒரு தயாரிப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களினால, நம்முடைய பக்தி முயற்சிகளினால, இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற நல்ல ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையின்படி தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக, மாட்சிப்படுத்தக்கூடிய மக்களாக, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காத மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக மதுரை பாடல் நிறைவு பெறுகிற பொழுது அந்த அரசர் சொல்கிறார், எனவே நான் கடவுளிலே நம்பிக்கை கொள்கின்றேன், அவர் என்னை படுகுழியில் நின்று மீட்பார் என்று சொல்கின்றார். எனவே இறுதியாக ஆண்டவரே நமது நம்பிக்கை. அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், அது இந்த உலகமாக இருக்கலாம், நிலை வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய இறப்பாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன. எனவே அந்த நம்பிக்கையில நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். கடவுளிடம் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என் வாழ்வுக்கு அதிபதி, அவரே என்னுடைய உயிரை கொடுத்தவர், அவரே என்னுடைய நிறைவான ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடியவர், எனவே அவரோடு நான் இணைந்திருப்பேன் என்கின்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் நாம் வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள்களும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன. எனவே இந்த வாழ்க்கையை நாம் நிலை வாழ்வுக்கு ஒரு தயாரிப்பாக வாழ்கிறோமா, இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறோமா? அப்படி வாழ்கிற பொழுது நமக்கு எல்லாம் ஆன ஆண்டவர் நம்முடைய வாழ்வினுடைய இறுதி நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தொடர்ந்து கைவிடாமல் காத்திடுவார் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். அந்த நம்பிக்கையில தொடர்ந்து செபிப்போம். அன்பான ஆண்டவரே, அருமையான காலை வேளையிலே உம்மை போற்றி நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் நீர். எனவே இந்த வாழ்க்கையில உம்மை நாங்கள் முழுமையாக நம்பி உம்மை மகிமை செய்து நிலை வாழ்வுக்கு எங்களையே நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நாம் மன வலிமை உடையவர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கான சில காரணிகள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்கிட்ட மன வலிமை இருக்கா இல்லையான்றதை நான் எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, ஒரு இடத்துல என்னை மீறி எனக்கு கோபம் வருது, அந்த இடத்துல நான் மன வலிமையோடு இருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளால கோவப்படாம இருக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட மன வலிமை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னையும் மீறி நான் இந்த இடத்துல அழுகுறனோ, இல்லை நான் வந்து கோவப்படுறனோ, இல்லை சண்டை போடுறனோ, அந்த இடத்துல நான் என்னுடைய மன வலிமையை நான் இழந்து விடுகிறேன். நிச்சயமா மன வலிமை குன்றியவர்களால தான் அவர்களுடைய உணர்வுகளை அவர்களால் வந்து அடக்கி ஆள முடியாமல் போய்விடும். வெளிப்படுத்திடுவாங்க உடனே, டக்குன்னு அழ வேண்டிய இடத்துல ஐயோ ஓன்னு அழுதுருவாங்க, கோபம் கண்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அப்போ என்னால் என் மன வலிமையோடு என்னுடைய உணர்வுகளை என்னால் அடக்க முடியவில்லை. அப்போ நான் கண்ட இடத்துல கோவப்படுறேன், கண்ட இடத்துல உட்காந்து நான் அழுகிறேன், அந்த மாதிரி இருக்கிறேன்னா என்கிட்ட மன வலிமை என்பது இல்லை. ஆனால் நான் இந்த இடத்துல கோபம் வருகின்ற பொழுதும் அதை அடக்கி கொண்டு ஓகே இந்த இடத்துல கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எனக்கு அடக்கி ஆள தெரிகின்ற பொழுது என் மன வலிமையால் நான் அதை கட்டுப்படுத்துகிறேன். ஸோ இதை வச்சு நம்ம அறிந்து கொள்ளலாம் மன வலிமை உடையவர்களா இல்லையா என்பதை. இன்னும் வேற என்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே.
ஜூலை 17 புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சையெடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சையெடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மன வலிமை நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு அடுத்ததா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். ஸோ அடுத்ததா எந்த காரணிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோல்விகள் அப்படின்னு லைஃப்ல எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த தோல்விகளை கண்டு பயந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னா, இல்லை இதுமேலே எனக்கு வேணாம், அந்த சொல்லுவாங்க சூடு கண்ட பூனை அடுப்பண்டை சேராது அப்படின்னு சொன்ன மாதிரி, எனக்கு ஒரு முறை தோல்வி அடைந்த பிறகு நான் அதுல இருந்து பின்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா என்கிட்ட மன வலிமை என்பது கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக இங்க நான் ஏன் தோத்து போனேன், இதுல எந்த ஒரு விஷயம் எனக்கு குறைபாடாக இருக்கின்றது, அப்போ எதுல நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், இப்படி அந்த தோல்வியிலிருந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வாக்கி நான் மீண்டும் முயற்சிக்கின்ற பொழுது என்கிட்ட மன வலிமை என்பது இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒருமுறை முல்லா தன் நண்பர்களோடு அமர்ந்து அமர அளவலாவிக் கொண்டிருந்தார். அந்த நண்பர்கள் கூட்டத்திலே அயலூர் வாசிகளும் இருந்தார்கள். முல்லாதான் மிகப்பெரிய அறிவாளி ஆயிற்றே. அவரை அந்த ஊர்க்காரர் ஒருவர் எழுந்து நின்று அறிமுகம் செய்தார். இவர்தான் எங்கள் ஊர் முல்லா, மிகச்சிறந்த அறிவாளி. அறிவாளி மட்டுமல்ல, ஞானியும் கூட. அப்படி இப்படி என்று அறிமுகப்படுத்திவிட்டு எங்கள் முல்லாவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது என்று ஒரு போடு போட்டு விட்டு அமர்ந்து விட்டார். கொஞ்சம் ஓவராகவே பாராட்டி விட்டார், அறிமுகப்படுத்தி விட்டார், அமர்ந்து விட்டார். கேட்டு பிரமிப்பாகி போன வெளியூர்காரர் ஒருவர் அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு போய், முல்லா அவர்களே, குந்திஷ் மொழி தெரியுமா? உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியுமே, குந்திஷ் மொழி உங்களுக்கு தெரியுமா? கேட்டுவிட்டு, குந்திஷ் மொழியா, அது என்னது என மனதிலே நினைத்து கொண்ட முல்லா, ஓ தெரியுமே தெரியுமே, இப்படி சமாளித்தார். விடவில்லை அவர். எங்கே குந்திஷ் மொழியில் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்வது என்று யோசித்த முல்லா தெரிந்த அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டார். குந்திஷ் மொழியில் ஆஷ் என்றால் சூடான சூப் என்று பொருள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவர் விடவில்லை, தொடர்ந்தார். அப்படியானால் ஆறிப்போன சூப்பை அவர்கள் எப்படி சொல்வார்கள்? இப்படி மடக்கி விட்டார் அவர். அவ்வளவுதான்.
குட்டு வெளிப்பட்டு போகிறது என்று பயந்து போன முல்லா உஷாராகி போய் சுதாரித்தபடி இப்படி சொல்லிவிட்டாராம். என்ன நண்பரே, இப்படி கேட்டு விட்டீர்கள்? குந்திஸ் மொழியினர் எப்போதும் சூடான சூப்பை மட்டுமே பருகுவார்கள். அவர்களுக்கு ஆறின சூப் என்பது பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? ஆக அவர்கள் மொழியில் ஆறின சூப் என்பதற்கு எந்த சொல்லும் கிடையாது போங்கள். இப்படி ஒரே போடாக போட்டு விட்டார். குந்திஸ் மக்களை பற்றி எதுவும் தெரியாத அந்த நண்பர்களும் அதை ஒத்துக்கொண்டார்களாம். முல்லாவை வெகுவாகவே பாராட்டி தள்ளினார்களாம். ஒரு அறிவாளி எப்போதும் அறிவாளியாகத்தான் அறியப்பட வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. கொஞ்சம் விடுமுறையும் விடலாம். என்ன நான் சொல்றது? ஏமாளியாக இருப்பதில் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ஒரு ஏமாளி ஏமாறுவானே தவிர ஏமாற்ற மாட்டான். இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடிக்கொண்டே இருப்பவர்தான் ஏமாளி. அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்றால் பயிற்சியே அதன் திறவுகோல், மறவாதே. பதட்டமற்ற மனம், நேர்மறை விளைவுக்கான முடிவு, அதை செயல்முறைப்படுத்துதல், இந்த மூன்றும் தான் சமயோசித புத்தியின் பாதை படிமங்கள். எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி, சமயோசிதவாதி. அறிவாளியாயிருப்பது நல்லதுதான். ஆனால் கெடுதல் செய்யும் நல்லது, நல்லது செய்யும் கெடுதி, இந்த இரண்டையும் அறியாத அறிவாளியாகத்தான் இருப்பது நல்லதல்ல, மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட. படைப்பாற்றல் என்பது உகந்த, உரிய, சரியான நேரத்தில் சமயோசித புத்தியை கட்டவிழ்த்து விடுவதிலும் தான் இருக்கிறது. மறவாதே. அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடல் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்மகிட்ட மன வலிமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான காரணிகள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சில இடத்துல நம்ம நோனா நோன்னு சொல்லணும். ஓகேவா? அது என்ன மாதிரியா விஷயமா இருந்தாலும் என்னால அது முடியலன்னு தான் நம்ம சொல்றதுக்கு ஒரு மன தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா அப்படி நம்ம சொல்லும் பொழுது அந்த மன வலிமை நம்ம கிட்ட இருக்கு. இருக்கு. அப்படி நம்ம சொல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட அந்த மன வலிமை இல்ல. கண்டிப்பா இது நோ சொல்லக்கூடிய இடங்கள் மட்டும் இல்ல. ஏதோ சாலையில போறப்போ ஒரு ஆமா. தப்பை பார்க்கறோம்னா இது தப்பு எல்லா அப்படின்னு இடத்துலயும் ஆமா நம்ம உறக்க சொல்கிறோம், உண்மையை உறக்க சொல்கிறோம் என்றால் என்கிட்ட மன வலிமை இருக்கு. இருக்கு. பல நேரங்கள் நம்ம கிட்ட இந்த விஷயத்துல மன வலிமை என்பது இருக்கிறதே கிடையவே கிடையாது. கண்டும் எதுக்குடா காணாமல் நமக்கு என்ன வம்பு பண்ணிடுவோம், அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். போய் விடுகின்றோம். ஸோ அப்படி போகாமல் இருக்க கற்றுக்கொள்வோம், நம்முடைய மன வலிமையை வளர்த்துக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரும். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மன வலிமை இருக்கா இல்லையா, எதை கொண்டு நம்ம கணிக்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம், என்ன காரணியை வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மற்றவங்களுடைய பெர்மிஷனுக்காக என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். அவங்க சொன்னா நான் என்ன பண்றேன், செய்யறேன். செய்றேன் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு என்ன பண்றேன், செய்றேன். ஸோ இப்போ அட்வைஸ் கேட்குறதோ ஃபீட்பேக் கேட்குறதோ நல்ல விஷயம், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு இன்னொருத்தர் சொன்னா தான் அந்த முடிவை எடுப்பேன்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. தவறான ஒன்று. அப்போ இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, அந்த முடிவை எடுக்கக்கூடிய தைரியம், மன வலிமை என்கிட்ட இல்ல. இல்லை. நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். பெரும்பாலான பெண்களுக்கு இது என்ன ஆகுனா நேரிடும். ஏன்னா வீட்டில் வளர்க்க சூழல்லையே அப்பா சொன்னா தான் செய்யணும், அம்மா சொன்னா தான் செய்யணும் அப்படின்னு வளர்த்துக்கப்பட்ட பெண்கள் திருமணத்துக்கு பிறகு கணவர்கிட்ட அந்த டிபெண்ட் பண்ணி கணவருடைய அப்ரூவலுக்காக என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. நான் அதை காலையில் செய்யலாம்னு நினச்சா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு அப்பவே செஞ்சிருந்தோம், அப்பவே முடிச்சிருந்தோம், அவங்களுக்கு தேவையான விஷயம் அப்பவே என்ன பண்ணிருக்கும், கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருப்பதற்கான காரணம் என்னன்னா, என்கிட்ட மன வலிமை என்பது கிடையாது. அப்போ இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கிட்ட இருக்குதா இல்லையா? சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். Hello, I'm Dr. Janani, Consultant Emergency Medicine at Meridian Hospital. சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், இல்லை வந்து தூங்கிட்டு காலையில் போய் பார்த்துக்கலாம், இல்லை அதை அவாய்ட் பண்ணிட்டு இது ஒரு சிம்பிள் சிம்டமாக இருக்கலாம்னு நினைக்கிற ஹேபிட்ஸ் உண்டு. பட் அதுவே இந்த சிம்டமே ஒரு டேஞ்சரஸ் சைனாக கூட இருக்கலாம்.
ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆகுது, ப்ளீடிங் வந்து உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒருவேளை இந்த வந்து ஒரு மேஜர் வெஹிக்கல் கொலிஷன், அதாவது எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆகி மூவ் ஆகி வந்து இடிச்சு அதனால அடிபட்டு வரவங்க வந்து தேர் கால்ட் அஸ் டேஞ்சரஸ் மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் த பேஷண்ட் மைட் ஹேவ் ஹெட் இன்ஜுரி, செஸ்ட் ஒரு பெல்விக் ட்ராமா வரதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் கண்டினியூஸாக இருக்கு, பேஷண்ட் சடனாக அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க, இல்லை ஏதாவது ஃபிட்ஸ் மாதிரி வருது, ப்ளீடிங் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா நீங்க நியர்பை இருக்கிற எமர்ஜென்சிக்கு ஃபாஸ்டா ரஷ் பண்ணிட்டு போயிடணும். ஸோ திஸ் இஸ் த 4th symptom. 5th symptom பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ். இது எப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு அவங்களால பேச முடியாது, பேச்சு குளறல் ஏற்படும், ஒரு பக்கம் கை காலை அவங்களால யூஸ் பண்ண முடியாது, கை காலை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கனாலும் அது ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தே ஹாவ் அ டைம் பீரியட், அதாவது வி கால் இட் அஸ் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அந்த அந்த செல்ஸ் வந்து டை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. வி கால் அதை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா டைம் இஸ் பிரெயின், டைம் இஸ் மசில். பர்டனிங் டு செஸ்ட் பெயின் பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நிமிஷம் டிலே பண்றது வந்து அங்க அந்த ஹார்ட் மசில் வந்து இட் இஸ் லூசிங் இட்ஸ் கெப்பாசிட்டி, அந்த செல்ஸ் வந்து டை ஆகிறதுக்கான இதை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். தட் இஸ் த ரீசன் வி வாண்ட் as soon as the symptoms come, அந்த டைம்குள்ள வரும்போது we have many things to do for the patient and make the patient survive. அவங்கள வந்து நம்மளால காப்பாற்ற முடியும், அந்த டிசபிலிட்டிலேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரோக் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரோக்ல வந்து கை கால் வராம இருக்கும், இன்கேஸ் நம்ம அவங்கள வந்து டைமுக்கு ட்ரீட் பண்ணல அப்படின்னா லைஃப் லாங் அவங்க வந்து அந்த ஒரு பக்கவாதம்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கை கால் வராத நிலையிலேயே ரொம்ப நாள் அந்த அந்த கஷ்டத்தோடயே வாழ்ற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் இந்த பேஷண்ட் வந்து இந்த சிம்டம்ஸோட வித்தின் 4.5 hours ஹாஸ்பிட்டல் ரீச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கேனை எடுத்துட்டு ஹெமரேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்க முடியும். அது கொடுத்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த கை கால் வந்து திருப்பி நார்மலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. தட் இஸ் வை வி ஆர் மோர் ஸ்ப்ரெட் அபவுட் திஸ் மெசேஜ் டு ஆல் த பீப்புள். ஸோ எவ்ரி ஒன் ரீச் இந்த மெசேஜ் வந்து இட் வில் ரீச் எவ்ரி ஒன். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் ஏர்லியாகவே பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டிலேருந்து அவங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீக்னஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிட்டு the patient could have a normal life like others. So that is the reason we are telling இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ். இப்போ 5 symptoms சொன்னேன் இல்லையா, செஸ்ட் பெயின், பிரெத்லெஸ்னஸ், சிவியர் பிரெத்லெஸ்னஸ், ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம், இல்லை ஒரு ட்ராமா, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற பேஷண்ட்டு, ப்ளீடிங் எக்ஸசிவா இருக்கிற பேஷண்ட், இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு we have to rush as soon as possible. இந்த சிம்டம்ஸ் தவிர மற்ற எந்த சிம்டம்ஸ்ல வந்து நம்ம இமீடியட்டா எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஹை ஃபீவர், பேஷண்ட் வந்து ஆல்டர் சென்சோரியம், அதாவது ஆல்டர் சென்சோரியம்னா என்னன்னா நார்மலா நம்ம பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி பேசாம கொஞ்சம் சென்சோரியம் மாதிரி பேசுறது வந்து ஆல்டர் சென்சோரியம் சொல்லுவாங்க. ஹை ஃபீவரோட அது இருந்ததுன்னா தட் வி டேக் இட் அஸ் அ ரெட் ஃபிளாக். அதை தவிர பார்த்தீங்கன்னா மோஷன் பிளாக்காக போகிறது, வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஃபீவர் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் செட்டில் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வீட்லேயே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம், இது ஒரு சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் பெயினை வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினச்சிட்டு வீட்லேயே உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்துட்டு உங்களோட சிம்டம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இதுதான் தொந்தரவுன்னு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் யூ கேன் டேக் அ டிசிஷன் லேட்டர். பட் அதுக்கு முன்னாடி நீங்களா செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கிறதோ செல்ஃபாக டிசைட் பண்ணிக்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு யூ ஹாவ் டு, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இருக்குன்னா உங்களை இமீடியட்டா எமர்ஜென்சி கொண்டு போக சொல்லிடுங்க. வி அட் எமர்ஜென்சி அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் வி ஆர் அவைலபிள் 24/7 டு ப்ரொவைட் த எமர்ஜென்சி கேர் சர்வீசஸ், அப்ராப்ரியேட் சர்வீசஸ் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டுட்டோம். அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்ம கிட்ட மன வலிமை என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான சில காரணிகள். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தப்பை நம்ம தட்டி கேட்கறதுக்கு மட்டும் நமக்கு மன வலிமை தேவைப்படாது. எதுவா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அக்செப்ட் பண்றதுக்கும் நமக்கு மன வலிமை தேவை. ஒரு தவறு நடந்ததா, ஓகே இது தவறு நடந்துச்சு, இது என்னாலதான் நடந்துருச்சுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு மன தைரியம் நமக்கு வேண்டும். சோ அந்த மன தைரியம் தான் நம்மளுடைய மன வலிமை கூட நம்ம சொல்லலாம். நிச்சயமா. ஏன்னா இது ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். இது எதுவும் சொதப்புச்சுன்னா யார் பொறுப்பு? நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஒருவேளை உண்மையிலே சொதப்பிருச்சா, ஓகே இது காரணத்துல சொதப்பிருச்சு, நான் யார் மேலேயும் பழிப்பட விரும்பல, இது முழுக்க என்னோட காரணம், இதை என்னால் சரி செய்ய முடியும். ஸோ அதுதான் மன வலிமை நம்ம கிட்ட இருக்குதா சிந்தித்து பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்பிற்கினிய
மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 52 நாம் இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். அணிகலன்கள் எவை? கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை, நண்ணும் மறுமைக்கு அணிகலம் கல்வி, இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே யுள. திரிகடுகம் 52. கண்ணோட்டம், நாணம், கல்வி, இந்த மூன்றும் தான் அணிகலன்கள் என்ற வகையில் முதன்மைப்படுத்துகிறார் நல்லாதனார். ஆக இந்த 2ஆம் கருத்து அது என்ன? பெண்கள் அன்பு செய்கிற அந்த கணவனுக்கு பெண் எப்பொழுது அழகாக தோன்றுவார்? நாணம் கொண்டிருக்கையில். அந்த நாணம் அதான் வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்வார், அணி என்றோ நாணுடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை. சும்மா பெருமிதத்தோடு நடக்கிற நடையெல்லாம் அதெல்லாம் வெறும் வீண். எப்பொழுது? இந்த நாணம் இல்லா தன்மையில் இருக்கின்ற பொழுது. நாணம்தான் அணி, அணிகலன், நாணம். எனவேதான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. அந்த ஒரு இளைஞன் தன் அன்புக்குரியவரை வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற ஒரு தன்மையில் அதை பாடுவார். நீரங்களில் அவள் மாலை, நிலங்களிலே அவள் முல்லை, ராகங்களில் அவள் ரஞ்சனி, நவரசத்தில் அவள் நாணம், காலங்களில் அவள் வசந்தம். அப்படி வரும் பார்த்துடுங்க. அதில் அடுக்கடுக்காக சொல்லி அந்த பெண்ணை அவர் வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற அந்த தன்மையில் வருகின்ற ஒரு கருத்து நாணம். அதான் அந்த நவரசம். 9 வகையான பண்புகள் இருக்கின்றன. அவற்றுள் எது சிறப்பு என்றால் அந்த நாணத்தன்மை. இப்போ நாணம் என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி அந்த பெண்ணை குறுக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு தன்மையில் அல்ல. அச்சம் என்பது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அது எல்லாருக்கும் தான், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான். கடவுளுக்கு அச்சம் கொண்டிருக்கணும், இறையச்சம் வேண்டும், அந்த அச்சமெல்லாம் வேண்டும். ஆனால் இல்லை, ஆண்கள் அப்படி கொண்டிருக்க மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான். அப்படி ஒதுக்கக்கூடாது. ஆனால் இந்த நாணம் என்பது என்ன? தீயவற்றை செய்வதற்கு நாணம், நல்லவற்றை செய்யாமல் இருப்பதற்கு நாணம், கடவுளுடைய திருவுளத்தை அறியாமல் இருப்பதற்கு நாணம். அதே வேளையில் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார், புகழுகிறார் அப்படிலாம் சொல்லும்போது அதில் கொஞ்சம் நாணப்படுதல். அது அப்படியே ரொம்ப பெருமிதமாக ஏதோ ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி அவையடக்கத்தோடு இருக்கின்ற அந்த நாணம், இவையெல்லாம் தான் அழகு. ஆக பல வகையான அழகுகளுள் இது இங்கு சுட்டி காட்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நான் உடைமை. இந்த உடைமை பாருங்கள், இதை ஒரு சொல்லாக வைத்துக்கொண்டு பல தலைப்புகள் திருக்குறளில் நாம் பார்க்கிறோம். அதான் அதில் ஒன்று தான் நாணுடைமை, பண்புடைமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை, பொறையுடைமை, அப்படி வரிசை வரும். அவற்றுள் ஒன்று நாணுடைமையும் கூட. அப்போ இந்த நாணுடைமை என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, நாணம் அல்லது ஒரு வகையான அந்த கூச்சம் அல்லது வெட்கம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த நாணம். இந்த நாணிலிகளாக இருக்கக்கூடாது, நாணம் கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெயர் நாணிலி, நாணம் இல்லாதவள், நாணம் இல்லாதவன் என்று. ஆனால் இங்கே எல்லாருமே நாணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ, அங்கே தவறுகள் நேரா, குற்றங்கள் நடக்கா, நன்மைகள் தான் நடக்கும், உண்மைகள் தான் வெளிவரும். என்றால் பொய்யை சொல்வது போன்ற ஒரு சூழல் வந்துவிட்டதனால் அவர் அங்கு நாணப்பட்டு விடுவார். ஆக இந்த நாணுடைமை பெருகட்டும். மக்கள் மறந்து நிற்கின்ற பல விழுமியங்களுள் இந்த நாணுடைமையும் ஒன்று என்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். நாணம் அது பெண்ணுக்கு அழகு, பெண்ணுக்கு மட்டுமன்று, இந்த உலகத்தில் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாந்தருக்கும் அழகு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு தொடர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
சிறப்பான திரைக்கடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட மன வலிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதை கொண்டு கணிக்கலாம் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததாக எந்த காரணியை கொண்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமான தருணங்களில் கூட எந்தவித சலனமும் சலசலப்பும் இல்லாமல் நான் அமைதியாக இருப்பேன். இருக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும் நமக்கு. அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சா, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு நம்ம பல நேரம் புலம்பி தவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மகிட்ட மன வலிமை என்பது இல்ல. இல்லை. எங்கேயோ ஒரு சுற்றுலா போயிருக்கிறோம், போயிட்டு இருக்கிற நட்டு காட்டில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்லை டயர் என்ன ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சில விஷயங்கள். அப்போ அந்த சூழலை எதிர்கொண்டு தான் என்ன பண்ணணும், ஆகணும். அப்போ அதை எதிர்கொள்வதற்கு நான் அந்த இடத்துல கிளர்ச்சி அடையாமல், புலம்பாம, கதறாம நான் என்ன என்ன பண்ணணும், பண்ணலான்றதை நம்ம யோசிச்சாதான் யோசிக்கணும். நமக்கான வழி கிடைக்கும். அப்போ அந்த சூழலிலும் கூட கடினமான தருணத்தில் நான் அமைதியாக இருக்க முடியுது, அமைதியாக இருந்து இதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு யோசிக்க முடியுதுன்னா என்கிட்ட மன வலிமை என்பது இருக்கு. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் நிறைய புலம்புறேன், நிறைய கதறேன் அப்படின்னா என்னாகிட்ட என்ன இல்லை, மன வலிமை என்பது இல்ல இல்லை. இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு ரீல் இன்னும் முடியவே இல்லை, ஆனால் நம் விரல் ஏற்கனவே அடுத்ததை தேடுகிறது. ஒரு கருத்து மனதில் பதியும் முன் இன்னொரு ரீல் நம்மை இழுத்துச் செல்கிறது. நிறுத்தாமல் நகரும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் தொலைந்து கொண்டே இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு நெக்ஸ்டுக்கு பின்னால் அடுத்தது அடுத்தது என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு கவனம் கலைகிறது, ஒரு உரையாடல் சிதறுகிறது, ஒரு தருணம் தொலைந்து போகிறது, ஒரு உறவு மறுக்கப்படுகிறது. இந்த பழக்கம் நம்மை இணைக்கிறதா, இல்லை நம்மை நம்மிடமிருந்து விலக்குகிறதா? நம்மை அடிமைப்படுத்துகிறதா, இல்லை அடையாளப்படுத்துகிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 2. கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன படைப்பு என்று இருக்கக்கூடிய அந்த தொடர் சுழற்சியை அவர் முறித்தார். இத்தகைய செயல் கடவுளின் படைப்பு பணியை அவரே ரசிக்க செய்தது. அவர் அனைத்தையும் முற்று நோக்கி கடைசியாக அது மிக நல்லது என கண்டார். ஓய்வு நாள் என்பது மிருகங்கள், மனிதர்கள் என்று அனைவருக்கும் அடுத்து வேலை செய்வதற்கான உத்வேகத்தை கொடுத்தது. The practice of Sabbath is a physical and neural reset என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாள் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மூளை நாளங்களுக்கான ஓய்வு என்கின்றனர் அறிஞர்கள். அது என்ன என்று தொடங்கி அடுத்து என்ன என்று ஏங்கி தவிப்பதுதான் மனித மனதின் இயல்பாக உள்ளது. இதனை உளவியலாளர்கள் நெக்ஸ்டிங் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன? சமூக ஊடக உலகில் நெக்ஸ்டிங் என்பது மனித மனதில் அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை கிளர்ந்தெழச் செய்து சமூக ஊடக வலைப்புழுக்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நமது உடலில் டோப்பமைன் என்ற அமிலம் சுரந்து, அது மகிழ்ச்சி அமிலம் சுரந்து அந்த வெகுமான சுழற்சிக்குள் ரிவார்டு லூப் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. தாவர குடுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பூச்சிகளை வசீகரிக்கும், அருகில் வருபவற்றை மயக்கி தனக்கு உணவாக்கி கொள்ளும். ஒரு வீடியோவை பார்க்கிறோம், அது ஒருவித மகிழ் மயக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. மீண்டும் உடலும் உணர்வும் அதே மகிழ் மயக்க நிலையை எதிர்பார்க்கிறது. எனவே மீண்டும் அடுத்த வீடியோவை பார்க்க அது நம்மை தூண்டுகிறது. இதுவே தொடர் செயலாகி பல மணி நேரம் நம்மை அறியாமல் சமூக ஊடகங்களின் கைதிகளாக்கி விடுகிறது. மனிதர்களின் அடுத்து என்ன என்று எதிர்பார்க்கும் இயல்பை நன்கு புரிந்து கொண்டு அதிலே ஆதாயம் தேடும் ஒரு வணிக யுக்தியை அடையாளம் காண்பது இன்று காலத்தின் கட்டாயமாகும். இந்த டோப்பமைன் வெகுமதி சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்ற தேடலை விட இருப்பது என்ன, வாட் இஸ் பிரசன்ட் ரைட் நவ் என்பதில் மகிழ்வதும் கவனம் செலுத்துவதும் நல்லது. நெக்ஸ்ட் 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 நிற்காமல் ஓடும் இந்த சமூக ஊடக உலகத்தில் தறிக்கட்டலையும் மிருகம் போல நிற்காமல் எங்கோ ஓடுகிறோம், எதையோ தேடுகிறோம்.
நெக்ஸ்டிங் கலாச்சாரம் நம்மை தொடர்ச்சியாக ஆபத்திற்குள் இழுத்துச் செல்லும் போது ஓய்வு என்பது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. சமூக ஊடகங்களின் மொபைல் திரைகள் மாயாஜால கண்ணாடிகள் நம்மை மயக்க நிலையில் சிறை வைக்கிறது. நம் விரல்களையும் நம் மூளையினையும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறது. நீ மனிதன், இயந்திரம் அல்ல. இனியாவது கொஞ்ச நேரம் நில், கொஞ்சம் நேரம் கவனி, கொஞ்ச நேரம் கழித்து செல். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட மன வலிமை இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில காரணிகள் இருக்குது. அதுதான் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்னன்னா நம்மக்கிட்ட மன வலிமை உண்மையாக இருக்கான்னு நம்ம பார்க்கணுன்னா ஒருத்தர் செய்கிற தப்பை நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா, அப்போ நமக்கு மன வலிமை இருக்குது. நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லும்போது, நீ செய்கிறது நல்லா இல்லை, இந்த மாதிரி நீ செய்கிறதா இருந்தால் என் கூட இருக்க வேண்டாம், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே, மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அப்போ நம்மக்கிட்ட ஒரு மன வலிமை இருக்கு. நிச்சயம் அதுதான் அந்த பவுண்டரிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பவுண்டரி செட் பண்ணுங்க. பிறர் நம்ம லைஃப்குள்ள எந்த அளவுக்கு உள்ள வரலாம், எந்த அளவுக்கு வர கூடாது அப்படிங்கிற அந்த பவுண்டரி செட் பண்ணா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால நேர்பட என்ன பண்ண முடியும், பேச முடியும். நீங்க அட்வைஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முடிவை நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு என்ன தேவை? மன வலிமை தேவை. இதெல்லாம் என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா என்கிட்ட மன வலிமை இருக்கு. சொல்ல முடியாம அவங்க செய்யற தவறுல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட அந்த மன வலிமை கிடையாது. நம்ம இதை நேர்பட சொன்னாலும் கூட சிலர் சொல்லுவாங்க இவன் திமிரு பிடிச்சோம் அப்படின்னு, எதனாலும் சொல்லிட்டு போட்டோம். எது என்னுடைய மன வலிமை. நான் அதுக்கு பதிலாக இங்க போய் சொல்றதுக்கு அவங்க முடியாம இன்னொருத்தட்ட போய் புலம்பி தவிச்சுக்கிட்டு அவங்க அதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்லணும்னு ஆசை, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியலன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்கிட்ட மன வலிமை என்பது இல்லை. சிறப்பு. சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம், தொடர்ந்து பேசுவோம். வேற என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழை மரத்தை பற்றி நம்ம ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் அதிகமான விளைச்சல் தந்தால், இயற்கை முறையில் வளர்த்தா அல்லது முறைப்படுத்தி வளர்த்தா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இருக்குங்க. சரியாகவே பார்த்தா அந்த பயிர் நம்ம வளர்க்கிற தொகையை விட குறைந்தபட்சம் 6லேருந்து 8 மடங்கு பலன் தரணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஏற்றுமதி வாய்ப்புகளும் இருக்கிறப்ப இன்னும் சிறந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா பழத்தை பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கணும்னா, பொதுவாக எல்லா பழங்களும் ஒரே மாதிரியான எடையாக இருக்கலாம், ஒரே மாதிரி நிறம் வடிவம், அதே மாதிரி சுவையும் முறையாக இருக்கிறது பெரிய நன்மை தருங்க. இந்த சுவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, குலை தள்ளினதுக்கப்புறம் ஒன்று திராட்சை ரச கரைசலும், திராட்சை ரச கரைசல்னால் கருப்பு திராட்சையும் நாட்டு சர்க்கரையும் சமமான அளவில் கலந்து செய்யக்கூடியது. இது 2 கிலோனா அது 2 கிலோ கலந்து மூடி பாட்டில் போட்டு மூடி டைட்டாக ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா, நிழலில் வச்சோம்னா 15 நாள் கழித்து கிடைக்கிற திரவம் 10 லிட்டருக்கு 50 மில்லி அப்படி கலந்து தெளிக்கலாங்க. அப்படி அந்த குலைகளில் தெளிக்க தெளிக்க நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது கடல் பாசி உரம்னு இருக்குங்க. அது 100 லிட்டருக்கு 1 லிட்டரும். இந்த சோலு பார் அல்லது மைக்ரோபோர் அப்படிங்கிற அந்த போரான் பவுடர் இருந்ததுன்னா 200 கிராம் அது கலந்துக்கலாம். அது கூட இந்த உயிர் உரம் அல்லது சாணப்பாசி கரைசல், இது எது கிடைக்குதோ 1 லிட்டர் கலந்து குலைகள் மேலே தெளித்தோம்னா குலைகள் நல்லா திரள்றது மட்டும் இல்லைங்க, வெயிட்டு கூடும். வெயிட்டு கூடி கிடைக்கிறப்ப நமக்கு அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இனிப்பு சுவையை நல்ல சுவை தரக்கூடியது எது அப்படின்னா சாம்பல் சத்து, மெக்னீசியம் சத்து, போரான் சத்து, கந்தக சத்து, இதெல்லாம் இணைஞ்சிருக்கிறப்ப அருமையான சுவை கிடைக்கும். அது நமக்கு ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த பொருள்கள் கலந்து தெளிக்கிறப்ப ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு எந்த விதமான அதாவது அழுகல் இல்லாத ஒரு பயிர் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த திரவங்களை அந்த குலைகள் மேலே தெளிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரூட் கவர்னு விற்கிதுங்க. அதாவது பழங்கள் மேலே பண்ணக்கூடிய பாலித்தீன் கவர். இதை என்ன செய்யலாம்னா, அந்த குலை வந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பூவை எடுத்ததுக்கப்புறம் அதை முழுமையாக நம்ம ஃப்ரூட் கவர் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால்
வெளியிலிருந்து நோய்களோ அல்லது பூச்சியோ நேரடியாக குலைகளை தாக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதிகமான தரமுள்ள காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை தெளிக்கிறப்ப மட்டும் அதை எடுத்துகிட்டு தெளிச்சுக்கலாங்க. அப்படி தெளிக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாத நம்மளுடைய எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து தரைவெளியில் கொடுக்கலாம். உயிர் உரங்கள், அதாவது உயிர் உரங்களில் ரைசோபியம் அப்படிங்கிற பொருள், பொட்டாஷ் பாக்டீரியா அப்படிங்கிற பொருள், இதெல்லாம் தரைவெளியில் கொடுக்குறது வெறும் 200 ரூபாய் தாங்க. அந்த 200 ரூபா பொருளை தண்ணியில் கலந்து கீழே கொடுக்க மண்ணில் சாம்பல் சத்தோட அளவு அதிகரித்து பயிர்கள் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க, வேம்னு ஒரு பவுடர் இருக்குது. அந்த வேம் பவுடரை முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை 1 கிலோ அப்படிங்கிற வீதத்தில் 200 மரத்துக்கு 1 கிலோ அந்த மாதிரி கலந்து தரையில் கொடுத்துட்டோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தை எடுத்து கொடுக்குங்க. சுண்ணாம்பு சத்தை எடுத்து கொடுக்குறப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் தர பெரிய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இதை பண்ணலாம். அப்படி செய்கிறப்ப நமக்கு பழங்களோட தரம் வந்து சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்கள் வரும்போதே எங்கே விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணலாம். பொதுவான சந்தைகள் எங்கெங்கே இருக்குது, அதில் என்ன விதமான விலை போகும், அங்கே இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு எண் அது கிடச்சிருச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு இன்றைக்கி நம்ம அடுத்த வாரம் வெட்ட போகிறோம் அப்படின்னா என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி லோக்கலில் கொடுக்கலாமா அல்லது இங்கே கொடுக்கலாமா அங்கே கொடுக்கலாமா, அதை வந்து எந்த விதமான வாகனத்தில் அனுப்ப போகிறோம், அதுக்கான செலவு என்ன, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை விட அங்கே நமக்கு கூடுதல் பணம் கிடைக்கிது அப்படின்னா வாழை மண்டியோட இடத்த மாற்றி அதிகமான லாபம் பெறுற மாதிரி முயற்சி பண்ணலாம். அதுக்கு தேவை தொடர்பு எண்கள். அந்த தொடர்பு எண்கள் மட்டும் போதுமான அளவு நம்ம கையில் இருந்ததுன்னா வாழை விவசாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் எடுக்கலாங்க. நல்ல தரமான ரகங்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம், நல்ல தரமான கட்டைகள் கன்றுகள் அதை வாங்கி வைக்கிறதுலையும் பூச்சிகள் புழுக்கள்லாம் பார்த்துக்கிறதுலையும் நிச்சயம் நல்ல வாழை தார்களும் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட மன வலிமை இருக்கா இல்லையா, எந்த காரணிகளை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்மளால் வாயை திறந்து உதவிகளை கேட்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். என்னால் கேட்க முடியுது, எனக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு நான் போல்டாக போய் பேசுகிற வைக்கிறோன்னா என்கிட்ட அந்த மன வலிமை என்பது இருக்கிறது. நம்ம பல நேரங்களில் சில உதவிகள் என்ன பண்ணுறதே கிடையாது, பயந்து கேட்குறதே கிடையாது. இவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன நினச்சிக்குவாங்களோ, இல்லை இவங்ககிட்ட போய் கேட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தயக்கத்திலே நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்கள் சில உதவிகள் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேங்கும், கேட்க மாட்டேங்கும். உதவிகள் கேட்காமல் தனிச்சையாக செயல்படுவது நல்ல விஷயம்தான். ஆனால் சில நேரங்களில் உதவிகள் பட்டவங்க கிட்ட கேட்டு, இப்போ ஒரு ஊருக்கு தெரியாத ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் நம்ம தேடி போகக்கூடிய விஷயம் எங்கே இருக்குன்னு அந்த ஊர்க்காரங்க கிட்ட கேட்டால் தான் என்ன பண்ண முடியும், தெரியும். எனக்கு மேப் போட்டு போனாலும் சில நேரங்கள் அந்த மேப் எல்லா நேரங்களும் சரியான திசைகளை காட்டுகிறதா அப்படின்னா இல்லை, சில நேரம் அது என்ன பண்ணுது, சொதப்பி விட்டுருது. அப்போ அந்த நேரங்களில் அந்த ஊர்க்காரங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தைரியம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கும். நமக்கு கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்குது. சில நேரங்கள்லாம் எனக்குலாம் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டோன்னா எக்ஸ்ட்ரா சட்னி கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றோம், நம்ம தான் என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம், ஆனால் அந்த சட்னி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க வைங்கன்னு சொல்கிறதுல ஒரு தயக்கம். அப்போ இதெல்லாம் இருக்குன்னா, இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட மன வலிமை இல்லை, கம்மியான அளவில் தான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கே உரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் பருமன் ஒரு பிரச்சனை, பருவத்துக்கு வராதது ஒரு பிரச்சனை, பருவத்துக்கு வந்ததுலேருந்து சிலருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை. வெரி ரேரு யாரோ சில பெண்கள் பருவத்துக்கே வர்றதில்ல. அதற்கு காரணம் அவங்களுக்கு சினைப்பைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்ப்பப்பை சின்னதாக இருக்கலாம், அல்லது சில பெண்களுக்கு 2 கர்ப்பப்பை சின்னதாக 2 கர்ப்பப்பை உள்ள பெண்களும் இருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் ஜென்ரலாக இன்னைக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி, எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஓவராக இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட உபாதைகள். அடுத்தது பெண்களுக்கு உடல் சூடுனால வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ப்ளீடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்,
குழந்தையின்மை, இதெல்லாம் பெண்களுக்குள்ள பிரச்சனைகள். இதில் வந்து நம்ம இன்னைக்கு பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டி, அதுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது சினைப்பையில் முட்டைகள் உற்பத்தி ஆகுது, அது சைஸ் பெருசாகாம வெடிக்காம குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகி உட்காந்துரும். அதெல்லாம் சேர்ந்து தான் நீர்க்கட்டியாக உருவாகுது. ஜென்ரலாக நம்ம இரகுலர் பீரியட்னா ஸ்கேன் பண்ணுவோம், பார்த்தா சினைப்பையில் நீர்க்கட்டிகள் பைலேட்ரல் எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு போத் சைடும் நீர்க்கட்டிகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சைடும் கட்டிகள் இருக்கலாம். அது வேரியஸ் சைஸ்லையும் இருக்கும். இதில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்க்கட்டினால நமக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், பீரியடே வராது, இல்லை டேப்லெட் கொடுத்து அதை தூண்ட செய்து வர வைக்கணும். டேப்லெட் எடுத்தா வரும், திருப்பி டேப்லெட் நிறுத்திட்டா வராது, அடுத்த மாதம் ரெகுலராக வரும்னு பார்த்தா வராது. இதே நீர்க்கட்டினால உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 months ஒன்ஸ், 2 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸு அவங்களுக்கு பீரியடு வரலாம், இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் வரலாம், இல்லை 2-3 years கூட வராமல் இருக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு ஸ்பாட்டிங் மாதிரி, டெய்லி கொஞ்சம் தீட்டு ரத்தம் பட்டுட்டே இருக்கும் டெய்லி. அப்போ எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு டைப்பு பாதிப்பு. இன்னொரு டைப் பீரியட் வராது, வந்தால் ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சினைப்பையில் உள்ள நீர்க்கட்டியை சரி பண்ணால் மாத்திரம் தான் சரியாக வரும். இது வந்து பிஃபோர் மேரேஜ் உள்ள பெண்களுக்கு. இதே சினைப்பையில் நீர்க்கட்டி உள்ள மேரேஜ் ஆன பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதனால கன்சீவ் ஆகாது, கருத்தரிக்க வாய்ப்பு மிக 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 குறைவு. இது சரியானா தான் சரி. ஏன்னா சினை முட்டை உற்பத்தி ஆகணும், கவுண்ட்ஸ் இருக்கணும், சைஸ் இருக்கணும், வெடிக்கணும், அப்போத்தான் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு. இது உற்பத்தி கம்மி, வெடிக்காது, அப்புறம் எப்படி கன்சீவ் ஆகும்? அதனால தான் பிசிஓடினால குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இதில் இந்த இர்ரெகுலர்னால பீரியட்ல பெண்களுக்கு அநேக பேருக்கு, யாரோ ஒரு சிலர் தான் வெயிட் போடாது, ஒரு 99% பெண்களுக்கு வெயிட் போட்டுரும், ஒபிசிட்டி ஆகிடும். அப்போது தைராய்டு, ஒபிசிட்டி, அப்புறம் சினைப்பையில் நீர்க்கட்டி, இப்படி கஷ்டப்படுவாங்க. இதற்கும் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வரும் இந்த நீர்க்கட்டி, வராதுன்னு கேரண்டியே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் பிசிஓடி சரியாகிறதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதைத்தான் நாங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். நல்லாட்டவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அதனால் எடுத்த உடனே நமக்கு வந்து இது சர்ஜரி தான், சர்ஜரி பண்ணி அடுத்த மாதமே பிசிஓடி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அறுவை சிகிச்சை தான் தீர்வு கிடையாது. ஆயுர்வேத மருந்துகள், உடற்பயிற்சி, முதல்ல அவசர ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது, முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு, இதெல்லாம் எடுக்கும்போது ட்ரீட்மெண்ட்டில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிசிஓடி சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் கையிலே இருக்குது. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்மிடம் மன வலிமை என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள சில காரணிகளை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட மன வலிமை இருக்கா இல்லையா அப்படி தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகாமல் நம்ம ஓகே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட மன வலிமை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல நம்ம தேங்கி அப்படியே ஸ்டாப் ஆயிடுறோமோ, இல்லைப்பா இதுக்கு மேலே இதை நம்ம தொடர வேண்டாம், போதும் நான் வந்து பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் ஆயிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான மன வலிமை நம்ம கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா. நான் தேங்கி நின்று விட்டாலோ இல்லை பின்வாங்கிட்டாலோ என்கிட்ட மன வலிமை இல்லை, குன்றிய அளவில் கம்மியாக தான் இருக்குது. அப்போ நான் முன்னோக்கி செல்ல வேண்டும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு என் வாழ்வில் எவ்வளோ கடினமான தருணங்களில் நான் முன்னோக்கி செல்கிறேன் என்றால்
என்னால் மன வலிமையோடு இருக்கிறேன் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். முடியும். So, சிறப்பான நாள். இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மன வலிமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வது கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு எப்போ இருக்கிறார், நமக்கு மன வலிமை என்ன பண்ணுறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது எப்படி நாம் கையாளுகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் விவேக் அலெக்சியஸ் இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மலுமிச்சம்பட்டியை சேர்ந்த ஜெபின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜேம்ஸ் ராஜா, அம்மா எடல் ஜெசிந்தா, அண்ணன் ஜோகித், அப்பாயி சுஷீலா, அம்மாச்சி தனமேரி, தாத்தா ஆரோக்கியசாமி, மாமா ஜஸ்டின் தங்கமணி, அத்தை பெனடிக்டா சாலோமோன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 22. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக, சியோனில் இருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, மன வலிமை கொள்வோம், மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.